11 வயது சிறுமி வந்து வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற காட்டுப்பகுதியில் வந்து சடலமாக மீட்கப்பட்டது. மிகவும் மனவருத்தத்துக்குரிய செய்தி. பிரான்ஸ்ல வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு. பள்ளிக்கூடத்துக்கு போன பிள்ளையை காணலன்னு சொல்லி பெற்றோர் தேடி இருக்காங்க. இனிலண்ட கட்டத்தில் போலீஸுக்கு சொல்லியிருக்காங்க. தீவிர முயற்சிக்கு பின்னால, தேடுதலுக்கு பின்னால இந்த சடலம் வந்து ஒரு காட்டுப்பகுதியில் கண்டெடுக்கப்பட்டது. பிரான்ஸ் மட்டுமில்லை, எந்த ஒரு நாட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா சொன்னால் சட்டங்கள் இருக்கு. அது முக்கியமாக இந்த பிரான்ஸில் வந்து பெண்களுக்கு எதிராக வன்முறைகளுக்கு நிறைய சட்டங்கள் இருக்குது, நிறைய இறுக்கமான சட்டங்கள் இருக்குது. யூரோப் ஒன்றியத்துக்குள்ள இருக்க நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரான்ஸ் வந்து பெண்களில் கை வைக்கிறன்றது வந்து அச்சத்துக்குரிய விஷயம். என்று சொன்னால் அந்தளவு சட்டம் இருக்குது. ஆனால் இருந்தும் இந்த போதைப் பொருட்கள் இப்படியான விஷயங்களால் வந்து இந்த குற்றங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. பிரான்ஸில் மட்டும் இல்லை, இலங்கையை பொறுத்த வரைக்கும் இதுதான் நடந்து கொண்டு இருக்குது. இப்போ சவுதி அரேபியா பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து கழுத்து வெட்டுறது, விசோசி அடிக்கிறது, கை வெட்டுறது, இப்படியெல்லாம் நிறைய சட்டங்கள் இருக்குது பெண்களுக்கு எதிராக. அங்கே இருக்கிறவங்களே தெரியும். ஸோ அதே மாதிரி ஆனால் அங்கே குற்றங்கள் நடந்து கொண்டு இருக்குது, மறைமுகமாக நிறைய குற்றங்கள் நடந்து கொண்டு இருக்குது. அதே மாதிரி தான் இந்த பிரான்ஸில் பாருங்கள், இந்த பாடசாலை சிறுமி 11 வயசு அண்டைக்குள்ள எனக்கும் கொஞ்சம் கவலை தான் இருக்குது. எங்களோட வீட்லேயும் பிள்ளைகள் இருக்குது. நாடு அப்படி மோசமான நிலையில் இருக்குது. மக்கிமே 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து இந்த பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்குது. தாய் தோப்பன் வீட்டை வரலன்னு சொல்லி தேடின இடத்துல பிள்ளை இல்லை. ஸோ காவல்துறை அதிகாரிகளுக்கு அறிவித்த பிறகு அவையில் வந்து தீவிரமாக தேடின இடத்துல 7 அல்லது 8ஆம் தேதி வந்து இந்த சிறுமியோட உடல் வந்து வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற காட்டு துண்டுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் சட்டங்களை பலப்படுத்தணும். பிரான்ஸ் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தரமும் ஒவ்வொரு பிரச்சனையும் நடக்கும்போது சட்டங்களை மிருகப்படுத்தணுன்றாங்க. அதை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துறதுல எந்தளவு அவையில் ஈடுபாடு கொண்டிருக்கணும்னு சொல்லலாது. இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், இதை வந்து அரசியலாக பார்க்குறாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு தினங்களுக்கு முன்னால் தான் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்தது. ஸோ இவங்க வந்து இப்படியான மக்கள் பாதிக்கப்படுற விஷயங்களை வச்சுக்கொண்டு அரசியலை தங்களோட வேலையை காட்ட வலிக்கிறாங்க. ஸோ அதுவும் இன்னொரு மனவருத்தத்துக்குரிய விஷயமாக தான் இருக்கும். பிள்ளைகளுக்காக நம்ம மக்களே